வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தேர்வை 1100 மாணவர்களும் 700 மாணவிகளும் எழுதுகின்றனர். அவர்களில் 58% மாணவர்களும் 70% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை 1100 மாணவர்கள் எழுதுகிறாங்க, அதே மாதிரி 700 மாணவிகள் எழுதுகிறாங்க. இதில் மாணவர்களில் 58% பேர் பாஸ் ஆகலை. ஸோ அப்போ பாஸ் ஆனவங்களின் சதவிகிதம் எவ்வளவா இருக்கும்? 100லேருந்து 58 கழிச்சிடலாமா? அப்போ 42% பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 70% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 30% மாணவிகள் பாஸ் ஆகிருப்பாங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க எனில் தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணலாமா? மொத்தம் எத்தனை பேர்? 1100 பேர். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்காங்க? 42/100ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதை அடிக்கலாம். அப்போ 420 ப்ளஸ் ஒரு 42 ஆட் பண்ணால் 462 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இப்போ தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ண போகிறோம். மாணவிகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? மொத்தம் எத்தனை பேர்? 700 பேர். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்காங்க? 30%. அப்போ 30/100ன்னு போட்டுடலாமா? ஸோ இதை அடிக்கலாம். அப்போ 210 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இஸ் ஈக்குவல் டு 462 ப்ளஸ் ஒரு 210. அப்போ 672 பேர் பாஸ் ஆகிருப்பாங்க அந்த எக்ஸாமில். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.